லார்ட். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன காரியம்னா, தாவீது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி பிரயாசப்படுறாரு. நான் தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் சொல்லி பிரயாசப்படுறாரு. பிரயாசப்படும்போது என்னென்னா, அவர் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. என்னென்னா, அந்த நாத்தான் தீர்க்கதரிசிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் நீங்கள் செய்யுங்க, தேவன் உம்மோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவார். நான் இப்படி கட்டணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி நாத்தான்கிட்ட சொல்லுவார். சொல்லும்போது இவர் அன்றைக்கி ராத்திரி தேவன் நாத்தானுக்கு பேசுவார். பேசும்போது நீ அதை கட்ட வேண்டாம்னு சொல்லுவார். சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, உன் குமாரன் தான் அதை கட்டுவான், ஆலயத்தை நான் கட்டணும்னு நான் உன்கிட்ட சொன்னேன்னா, அந்த வார்த்தையை நான் உன்கிட்ட கேட்டேனான்னு சொல்லுவார். அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, ஆடுகளின் பின்னே நடந்த ஒன்றை ஆட்டு மந்தையை விட்டு நான் எடுத்து, நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்னால் நான் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு உண்டாக்குனேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம எது பின்னாடி நம்ம சின்னவங்களாக தான் இருப்போம். சின்னவங்களான்னா நம்ம தகப்பன் வீடு, என் வீடு, என் தகப்பன் வீடுன்னு சின்னதுன்னு சொல்லி கிதியோன்னு சொல்லுவார். அதே போல் இவர் ஆடுகள் மேய்ச்சவர் ஆடுகள் பின்னால் அலைஞ்ச ஒன்றை ஆட்டு மந்தையை விட்டு எடுக்கார். அப்போ நம்மளை ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருந்திருப்போம், அதில் அட்டாச்மெண்ட்டாக இருந்திருப்போம். அந்த இடத்துலேருந்து உங்களை பிரித்து எடுத்திருப்பார். எடுத்து அதை போன இடம் எல்லாம் நம்ம கூட அவர் போன இடமெல்லாம் நம்மளோட கூட இருந்து நம்மளுடைய சத்துருக்களை எல்லாரும் என்ன பண்ணுறாரு, நிர்மூலமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் என்ன பண்ணுறாருன்னா, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமம். அப்போ பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமம்னா என்ன, அவங்களுடைய பேர் தான் நாமம், சரிங்களா? அவங்களுடைய பேர் புகழ் எல்லாத்தையும் போல் அதற்கு ஒத்த நாமத்தை நான் உண்டாக்குகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தாவீதுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை நம்ம ஏதாவது ஒரு பின்னாடி போய்ட்டு இருந்திருப்போம். அதிலேருந்து நம்மளை எடுத்து நம்ம கூட இருந்து ஆண்டவர் பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். எனவே நம்ம கலங்க வேண்டாம். தாவீது ராஜா ஒரு முறை இடர்னார். அந்த நேரத்தில் அவருடைய பாவத்தை அவர் மன்னிப்பு கேட்கும்போது மன்னித்த தேவனாக இருக்கிறார். அதே போல் நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இடறி விழுந்தவங்களாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம நல்லா இருந்தோமே, இந்த இடத்துல நம்மளை எடுத்து விட்டாரே நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எடுத்ததற்கு ஒரு ரீசன் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அவர் தாவீதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அந்த ஒத்த நாமத்தை, பெரியவனுக்கு ஏற்ற ஒரு ஒத்த நாமத்தை அவருக்கு உருவாக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எடுத்தார். அதே போல் நமக்கு ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட்டை தான் ஆண்டவர் தரப்போகிறார். அற்பமாக நம்மளை பார்க்குறாங்களா, அதை விட்டு நம்மளை அற்பமாக பார்த்தா நம்ம வெளியே வந்திருப்போம். அந்த இடத்த விட்டு அற்பமாக பார்த்தவங்க மத்தியில் தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டை, மிகப்பெரிய ஒரு பரிசை, மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறார். எனவே நம்ம கலங்க வேண்டாம். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு ஒத்த நாமத்தை, பெரியோர்கள் ஒத்த நாமத்தை நமக்கு உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் தைரியமாக இருப்போம். அவர் நம்ம கூட இருப்பார். ஆமென்.